கையில் ஊக்கம் ஒன்று இருந்தால் போதும், மற்றவை எல்லாம் நமக்கு வந்து சேரும் என்பதை ஊக்கத்தோடு நம்ம உற்சாகமாக நம்மளுடைய பாவையர் மன்றத்தில் பதிவு செய்திருக்கின்றார் திருமதி உமாதேவி அவர்கள். அடுத்து அவரை தொடர்ந்து திருமதி அருணாதேவி அவர்களினுடைய கையில் என்ன அதிகாரம் வருகின்றது என்பதை சற்று சிந்திக்கலாம். உங்கள் கையில் என்ன அதிகாரம் வருகின்றது பார்க்கலாம். அதிகாரம் 9 அறத்துப்பால். அறத்துப்பாலில் அதிகாரம் 9 விருந்தோம்பல். எப்போ ஊக்கமாக அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் மரபுகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற விருந்தோம்பல். விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுல மிகப்பெரிய தத்துவம் இருக்குது. அதை தாண்டி அந்த விருந்து என்பது எந்த அளவில் இருக்க வேண்டும், அந்த ஓம்பலில் தமிழர் மரபு எங்கே உயர்த்தி காட்டப்படுகின்றது என்பதை அவர் விளக்குவார். திருவள்ளுவர் அருளிய திருக்குறளில் விருந்தோம்பல் 9ஆம் அதிகாரத்தில் இல்லறத்தாருக்கு மிக முக்கியமான பண்பாக கருதப்படுகிறது. விருந்தினர் முகமலர வரவேற்று உணவிட்டு உபசரிப்பதே இவ்வாழ்க்கையின் தலையாய நோக்கம் என்பதை 10 குறள்களும் வலியுறுத்துகின்றன. இது அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் பகுதியாகும். விருந்தோம்பல் என்பது ஒரு அற்புதமான அதிகாரம். தமிழரின் தலைசிறந்த பண்பாடுகளில் ஒன்றானது விருந்தோம்பல். வீட்டிற்கு வரும் உறவினர்களை மட்டுமல்ல, முகம் தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களை அன்போடு உபசரித்து முகமலர உணவளித்து உள்ளன்புடன் வழியனுப்பும் வாழ்வியலை தருகிறது தமிழரின் பண்பாட்டு கோட்பாடு. விருந்தினர் வெளியே பசியோடு இருக்க அமிர்தமே ஆனாலும் தான் மட்டும் உண்பது போல் பண்பல்ல என்பதன் கருத்தை விருந்து புறத்ததார் தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று என்று திருவள்ளுவர் மிக அழகாக இக்குறளின் மூலம் விருந்தோம்பலின் சிறப்பை இயம்புகிறார். நாம் சாப்பிட்டுவிட்டு மிச்சம் இருந்தால் அதன் பேர் தானம். விருந்தினர் சாப்பிட்டுவிட்டு மிச்சம் இருப்பதை நாம் சாப்பிடுவதற்கு பேர் தான் விருந்தோம்பல். அந்த காலத்தில் விருந்தோம்பல்னா அப்படி உபசரிப்பாங்கங்க. ஆனால் இன்றைக்கு விருந்தோம்பல் என்ன நிலையில் இருக்கிறது என்றால், அந்த காலத்தில் திண்ணை இருக்கும். அப்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல இந்த வீடு தான் அப்படின்னு இல்லை, ஒரு கிராமமே இருந்தால் எந்த வீட்டுக்கு வேணாலும் போய் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் தென்னையை இடிச்சிட்டு வீட்டுக்கு கதவு போட்டு பூட்டி விட்டார்கள். இன்று குழந்தைகளுக்கு விருந்தோம்பல் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. உணவு விடுதியில் உணவு பரிமாறுவது தான் விருந்தோம்பல் என்று நினைக்கிறார்கள். சில வீட்டுக்கு சாப்பாட்டு டைமுக்கு போனால் அவங்க அப்படியே கையை பிசைஞ்சிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வாயார சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போடுறாங்க பாருங்கள். அவங்க வீட்டில் கை நினைக்கவே ரொம்ப தோணாது நம்மளுக்கு. அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடும். அதுபோல் சற்று முகம் கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர். இதைதான் நம் திருவள்ளுவர் மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து என்று இதன் சிறப்பை, விருந்தோம்பலின் சிறப்பை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற்கு பொருட்டு விவசாயத்தை தொழிலாக கொண்டதால் விருந்து என்பது தோன்றியது. உயிர்காக்கும் மருந்தாக இருப்பினும் அதை விருந்துடன் பகிர்ந்து கொள்வதே சிறப்பானது. விருந்தை வறுமைக்கு ஒருபோதும் ஆட்பட மாட்டார். உதாரணத்துக்கு நம்ம சமீபத்தில் 17 டிசம்பர் 23ஆம் ஆண்டு திருச்செந்தூர்லேருந்து சென்னை வருகின்ற போது கடும் மழையில் ட்ரெயின் வைகுந்தபுரத்தில் நின்றுச்சு. அப்போது 800 பயணிகள் அந்த ட்ரெயினில் ரொம்ப பரிதவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது புதுக்குடி மேலூர்னு ஒரு சின்ன கிராமம், அங்கே கரண்ட்டு கூட கிடையாது. அவங்களே வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற அந்த ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க எல்லாரும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும், அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் போயிட்டு அவங்க எல்லாரும் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு அந்த ட்ரெயினில் இருக்கிற 800 பேருக்கும் சாப்பாடு சமைச்சு போட்டாங்க. இதுதான் விருந்தோம்பல். விருந்தோம்பல் இந்த மண்ணிலே நம்மளோட ரத்தத்திலே கலந்திருக்கு, சமூகத்தின் விதையிலேயே இருக்கிறது. விருந்தோம்பலின் அதிகாரத்தின் மைய கருத்துகள்: பொருளீட்டி இல்லறம் நடத்துவது விருந்தினரை பேணுவதற்கே. விருந்தினரை மகிழ்வுடன் வரவேற்பது லட்சுமி கடாட்சத்தை தரும்.
விருந்தினர் வந்திருப்பது ஒருவர் செய்த தவத்தின் பயனாக கருதப்படுகிறது. விருந்தினர் தங்கும் காலத்தின் அளவையும் அதித்தி தேவோ பவ, விருந்தினரை கடவுளாக கருது என்று வாக்கியம் அவர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. பசியுடன் வந்தவருக்கு உணவிடுவதே சிறந்த அறம் என்று வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் மூலம் தமிழரின் மரபை அழகாக விளக்கியிருக்கிறார். நவீன காலத்தில் விருந்தோம்பல் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. தமிழர்களாகிய நாம் நம் முன்னோர்கள் கடைபிடித்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்ட வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வானோர் முன் தோன்றி மூத்த குடி தமிழ்குடி என்று எவராலும் போற்றப்படும் நமது பண்பாட்டை திருவள்ளுவர் சொன்ன இந்த 10 குறளின் வழி நடப்போமாக. தரணி போற்றும் தமிழர் பண்பாட்டை நாமும் போற்றுவோம். நன்றி.